ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கிச்சன். எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, வெளியில் போகாமல் வீட்டில் சேஃபாக இருங்க. வெளில போயிட்டு வந்தாலும் கை காலை கழுவிட்டு வாங்க. வீட்டிலே இருக்கிறதுனால ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றீங்களா? வாங்க, உங்களுக்காக ஒரு சூப்பரான காரக்குழி பணியாரம் எப்படி செய்யலாம் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய எல்லா அப்டேட்டும் நோட்டிஃபிகேஷனும் வரதுக்கு பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். கூடவே ஆல்னு டச் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஒரு குழி பணியாரம் ஈஸியாக எப்படி செய்யலாம், வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு கார சட்னி எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். குழி பணியாரம் ஆப்பத்தை பொறுத்த வரைக்கும் மாவு தான் ரொம்ப மெயினானது. நீங்கள் எந்த அளவுக்கு மாவு சூப்பராக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆப்பமோ இல்லை குழி பணியாரமோ கரெக்டாக வரும். இல்லைன்னா கல் மாதிரி சாஃப்டாக இல்லாத மாதிரி வரும். இது 250 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். என்ன அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புழுங்கல் அரிசி. நம்ம நார்மல் சாப்பாடு அரிசியை நான் எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் உங்கள்கிட்ட நொய் இருந்தால் நொய் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது காப்டி சொல்லுவாங்க. இதை விட சின்னதாக இருக்கிறது ஆழாக்கு சொல்லுவாங்க. இது 4 பேருக்கு கரெக்டாக இருந்துச்சு ஒரு வேளை குழி பணியாரத்துக்கு. நீங்கள் 2 பேர் இருந்தீங்கன்னா ஆழாக்கு இது 250 கிராம், நீங்கள் 150 கிராம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதில் தலையை வெட்டிட்டு கோபுரமாக உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கங்க. நம்ம கையில் எடுத்து போட்டிங்கன்னா கோபுரமாக வரும். இந்த அரிசியும் உளுத்தம்பருப்பையும் சேர்த்தே ஊற வைக்கலாம், சேர்த்தே அரைக்கலாம், தப்பு இல்லை. அப்போ தான் நம்மளுக்கு மாவு நல்லா வரும். இதை தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 3 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த அரிசி உளுந்து எல்லாம் நல்லா ஊறி இருக்கும். சிலர் பச்சை அரிசி போடுவாங்க. பச்சை அரிசி போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் நொய் போட்டிங்கன்னா அது கூட சும்மா ஒரு பிடி நான் கிரைண்டரில் போட்டு இது நல்லா நைஸாக நல்லா பொறுப்பராக இருக்கிறது. நைஸாக சேர்த்துக்கோங்க. நான் பட்டர் ஃப்ளைமில் கிரைண்டரில் யூஸ் பண்ணுறேன். நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நைஸாக இருக்கணும். நான் ஏற்கனவே ஆப்பு எப்படி சேர்த்துன்னு போட்டிருக்கேன். அந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். இடியாப்பம் செஞ்சு போட்டிருக்கேன். அது இல்லாமல் கார தோசை, கோதுமை தோசை, அப்புறம் தக்காளி தோசை, அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சு போட்டிருக்கேன். கோல்டு ரசம் வெள்ளெல்லாம் இருக்கிறது வீட்டிலே செய்யலாம். அப்புறம் டொமேட்டோ சாஸ் எப்படி செய்யறது, கண்டன்ஸ் மில்க் செய்யறது, இந்த வீடியோலாம் நான் செஞ்சது எல்லாமே நான் செய்ய வச்சுருக்கேன். செக் பண்ணி இந்த மாவு தேவையான உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம். உப்பு போட்டு நீங்கள் ஒரு 6 மணி நேரம் வச்சுருங்க. வெளியிலே வச்சுருங்க. ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சிங்கன்னா மாவு புளிக்காது. 6 மணி நேரம் உப்பு போட்டு வச்சுருங்க. தேவையான அளவுக்கு மாவு எடுத்து மாவு புளிக்காதான் குழி பணியாரம் சாஃப்டாக நல்லா இருக்கும். இது அப்படியே ஒரு 6 மணி நேரம் வச்சிடலாம். அந்த டெய்லியே நீங்கள் ஈவினிங் செய்கிறீங்கன்னா மார்னிங் அரிசி ஊற வச்சு ஒரு 8 மணிக்கு அரிசி ஊற வச்சிங்கன்னா 12 மணிக்கு ஆக்குவாங்க. ஈவினிங் ஒரு 5 அரிசி சட்னி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்காக டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஈவினிங் இருக்கலாம். இது அப்படியே ஊறட்டும். எங்கள் குட்டி செல்லக்குட்டி என்ன பண்ணுறாங்க பாருங்கள். பாருங்கள், 6 மணி நேரம் கழித்து மாவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இது அப்படியே நம்ம ஊற்ற போகிறதுல தாளித்து தான் ஊற்ற போகிறோம். இந்த மாவு நம்ம கரைச்சி தான் ஊற்ற போகிறோம். அப்படியே நான் வெள்ளை குழி பணியாரம் செய்யலை, கார குழி பணியாரம் தான் செய்கிறேன். இந்த மாவு அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுப்போம். அந்த கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்யாணம் ஊற்றிக்கலாம். நான்
உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், மிளகு சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். அது கூடவே தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ மிளகு சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சொன்னல அது சேர்த்துக்கலாம். அது கூடவே உளுத்தம்பருப்பை சேர்த்துட்டோம். உளுத்தம்பருப்பு நல்லா வதங்கட்டும், நல்லா பொன்னிறமாக வரட்டும். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ கடலப்பருப்பு சேர்த்துக்குவோம். கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டும் பொன்னிறமாக வந்தால் தான் நம்ம அது சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். அது இல்லாமல் சப்போஸ் நீங்கள் பெரியவங்க வயசானவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, சப்போஸ் அவங்களுக்கு பல் இல்லாமல் இல்லை குழந்தைங்களுக்கு பல் இல்லாத குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மிளகு சீரகம் கூட லைட்டாக 1 பாதியமாக மிக்சியில் தட்டி போடுங்க. மிளகாய் நான் பச்சை மிளகாய் தான் 2 எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போடுங்க. நான் குழந்தைங்களாம் சாப்பிடும்போது அப்படியே கடித்து சாப்பிட்ருவாங்க. அதனால் காரம் உள்ள போய் நம்மளுக்கு எதில் மிளகாய் போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு தெரியாது. சப்போஸ் நீங்கள் குழந்தைக்கு செய்கிறீங்க அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணுறதுல தப்பில்லை பச்சை மிளகாயை. இப்போ இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். நான் கம்பு மாவில் ஒரு சூப்பரான டயட் ரெசிபி செஞ்சுருக்கேன். அது இல்லாமல் ராகி மாவை யூஸ் பண்ணி ஒரு அடை செஞ்சுருக்கேன். அதனுடைய லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். மெயினாக என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் எல்லாத்தோடைய லிங்க்கும் என்னால் கொடுக்க முடியாது. நான் கீழே இதுவில் கொடுக்குறேன். அதிலே செக் பண்ணுங்கள். என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதிலே பாருங்கள். இப்போ இதுக்கு இதுக்கு நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயமாக. அது போதுமான அளவுக்கு நீங்கள் சின்னதாக கட் பண்ணி போடுங்க. ஏன் சின்னதாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா அந்த குழி பணியார சட்டிலே அந்த வெங்காயம் நின்றும். நம்மளுக்கு மாவு அவ்வளோ வராது, வெங்காயம் மட்டும்தான் இருக்கும். அதனால் சின்னதாக கட் பண்ணி போடுங்க. இப்போ இது வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். ஆல்ரெடி நம்ம மாவுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், இதுலேயும் உப்பு சேரும். அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்காங்க. இப்போ இது நல்லா ஃபுல்லாக வதங்கிடுச்சு. இது நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதை அந்த மாவில் சேர்த்து நம்ம கலக்கி வச்சுருவோம். நல்லா போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. நான் கிச்சன் எந்தெந்த பொருள் கிச்சனில் எங்கெங்கே இருக்கணும் அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கேன். கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ, அதனுடைய லிங்க்கை கீழே கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். அது இல்லாமல் இதுக்கு இந்த சட்னி தான், கார சட்னி தான் தொட்டு சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லை. தேங்காய் சட்னியோ இல்லை புதினா சட்னியோ, அப்படி இல்லைன்னா மிளகாய் தூள் யூஸ் பண்ணி ஒரு சட்னி செஞ்சுருக்கேன், அதையும் கொடுக்குறேன். பூண்டு சட்னி, அப்புறம் இஞ்சி சட்னி. இப்போ நிறைய கோல்டு இருக்கிறதுனால இஞ்சி சட்னி, அதனுடைய சட்னின்ற லிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணுங்கள். இப்போ இதை தாளிச்சிடலாம். நான் சட்னி தாளிக்கப்புறம் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்னி தாளிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம தக்காளி தொக்கு கூட சூப்பராக இருக்கும். அப்புறம் முட்டை வச்சு ஒரு தக்காளி தொக்கு செஞ்சுருக்கேன். ட்ரை ஃபிஷ் மட்டும் யூஸ் பண்ணி அது கூட ஒரு சூப்பராக ரெசிபி செஞ்சுருக்கேன். அப்புறம் டயட் ரெசிபி எக்கு யூஸ் பண்ணி சப்பாத்திக்கு ஒரு சூப்பராக செஞ்சுருக்கேன். பூரி, அது இல்லாமல் ஆப்பம், சேமியா எப்படி செய்கிறது, அப்புறம் பொங்கல், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், அப்புறம் காலிஃப்ளவர் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் மஷ்ரூம் பிரியாணி, அது கூடவே கீரை போண்டா, மிளகு வடை, அது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். அது இல்லாமல் உளுந்தை யூஸ் பண்ணி ஒரு மிளகு வடை சூப்பராக செஞ்சுருக்கேன். அப்புறம் கார வடை, மசால் வடை செஞ்சுருக்கேன். அது கூடவே ஒரு வெறும் கோதுமை மாவு மட்டும் யூஸ் பண்ணி ஒரு போண்டா செஞ்சுருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியானது, ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஸ்நாக்ஸ் லிஸ்ட்டில் அது இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் வெளில போய் ஸ்நாக்ஸும் நம்மளால் வாங்கி கொடுக்க முடியாது. ஆனால் ஹெல்த்தியான ஒரு கம்பு முறுக்கு எப்படி செஞ்சுருக்கேன், கம்பு தட்டடை செஞ்சுருக்கேன். அது கூடவே சீடை, ஒரு
ராகி மாவு யூஸ் பண்ணி ஒரு சீடை செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. குழந்தைங்களுக்கும் இப்போ கொடுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம பழங்கால கம்பு, கேழ்வரகு அந்த மாவுலாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ரெசிபி செஞ்சு கொடுங்க. அது கூடவே ஒரு பழமையான ஒரு அரிசி அடை செஞ்சுருக்கேன். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்து எங்கள் பாட்டி செய்வாங்க. அதை ஞாபகம் வச்சு நான் செஞ்சேன். அதனுடைய லிங்க் ரொம்ப 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 ஈஸியானது. ஆனால் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அடுத்த வாட்டி உங்கள் குழந்தைங்க என்ன வேணும் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அரிசி அடை அது. அதுவும் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ இதை நல்லா வந்து வதங்கிடுச்சு. எப்பவுமே வந்து நம்ம பூரி, இட்லி, தோசை, சப்பாத்தி, சேமியா இந்த மாதிரி தான் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி வந்து கம்பு 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 தோசை, அப்புறம் வந்து ராகி அடை, அரிசி அடை இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் வீட்டில் குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு காமிச்சோம், ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு செஞ்சு கொடுத்தோன்ற நிம்மதி இருக்கும். கார தோசை, அது இல்லாமல் வந்து கோதுமை தோசை, கூடவே வந்து ஆப்பம், இந்த மாதிரி குழி பணியாரம், இடியாப்பம் இந்த மாதிரி நம்ம இப்போ எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ டைம் தான். அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த கார சட்னி எப்படி சேர்த்துன்ற லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். வெங்காயம், தக்காளி எல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே வந்து புதினா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான். உங்களுக்கு புதினா கிடைச்சா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. புதினா சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்காக தான் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா வதங்கட்டும். அது இல்லாமல் வந்து நீங்கள் காரக்குழம்புன்னு கிரேவி ஐட்டம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சுருக்கேன், பூண்டு குழம்பு செஞ்சுருக்கேன், அப்புறம் வந்து பீட்ரூட் வச்சு ஒரு பீட்ரூட் புளிக்குழம்பு செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பீட்ரூட் புளிக்குழம்பு டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. அப்புறம் அல்வா ஐட்டம் பார்த்திங்கன்னா கேரட் அல்வா, அப்புறம் வந்து பொரியை யூஸ் பண்ணி பொரி அல்வா செஞ்சுருக்கேன், பீட்ரூட் அல்வா செஞ்சுருக்கேன், கோதுமை யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு திருநெல்வேலி அல்வா மாதிரி ஒன்று செஞ்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா கிரைண்ட் ஆகட்டும். அங்கங்கே திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து கிரைண்டரில் இந்த மாதிரி தாளித்து ஏதாவது அரைக்கிறீங்க அப்படின்னா வந்து சூடாக அரைக்காதீங்க, கிரைண்டர் வீணாயிடும். அதனால் ஆறின பிறகு அதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. இதாங்க என்னோடய குழி பணியாரம். நான்ஸ்டிக்கில் தான் வச்சுருக்கேன் நான். இப்போ இது வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சட்னியை வந்து தாளிச்சுக்குவோம். இப்போ வந்து வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்காக வந்து நான் அது இதுன்னு செஞ்சு நிறைய பாத்திரத்தை சேர்த்துக்காதீங்க. கேர்ள்ஸுக்கு வந்து மெயினான ஒரு பிரச்சனையே வந்து பாத்திரம் விளக்குறது தான். ஏன்னா வந்து நம்ம ஆசாசியாக செஞ்சுருவோம், ஆனால் வந்து அந்த பாத்திரத்தை பார்த்தாலே பயங்கரமாக தலைவலி வந்துடும். அதனால் இங்கே பாருங்கள், நான் ஒரே பாத்திரத்தில் தான் வந்து அந்த குழி பணியாரத்துக்கு தாளித்தேன், சட்னிக்கும் தாளித்தேன். அதனால் போதுமான அளவுக்கு பாத்திரத்தை வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஒரு சமைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பிளான் பண்ணிட்டோன்னா வந்து நம்மளுக்கு சமையலும் ஈஸியாகிடும், பாத்திரம் விளக்குற அந்த வேலையும் ஈஸியாகிடும். ஒரே பாத்திரத்தில் பாருங்கள் நான் எல்லா வேலையும் பண்ணிட்டேன் பாருங்கள். அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி இது பண்ணுறோம் அப்படின்னா பிளான் பண்ணி பண்ணுங்கள். இப்போ வந்து இது கூட சும்மா ஒரு தாளிப்புக்கு ஒரு உளுத்தம்பருப்பு 2 போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து சட்னியில் எடுத்து கொட்டிடலாம். ஏன் உளுத்தம்பருப்பு போட்டேன் அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட்டு தருது, அதுக்காக தான். பாருங்க நல்லா வந்து உளுத்தம்பருப்பு வந்து பொரிஞ்சிருச்சு. போதுமான அளவுக்கு பாத்திரத்தை வந்து கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அது இல்லாமல் வந்து வீட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. வெளில போயிட்டு வந்தால் கை காலை கழுவிட்டு வாங்க. குழந்தைங்கள்லாம் அனாவசியமாக வெளில கூட்டு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். வீட்டிலே உங்களால் முடிஞ்ச பொருள், ஏன்னா இப்போ சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். அதனால் தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வந்து வீட்டிலே குழந்தைங்களுக்கு நம்ம கையால் செஞ்சு கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கும் வீட்டில் இருக்கிறதுனால ரொம்பவே போர் அடிக்கும். இப்போ அந்த குழி பணியார சட்னி வச்சு அதில் சுற்றி வந்து எண்ணெய் விட்டுட்டோம். எண்ணெய் விட்டு நல்லா அதை சுற்றி வரா மாதிரி விடுங்க. இது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த குழி பணியாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மெயினான விஷயம் இருக்குது. என்ன நான் சொல்கிறேன் இருங்க.
இப்போ இதை சுற்றி வந்து எண்ணெயை வந்து நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. ஸோ நான் வந்து சுத்தமான கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சப்போஸ் நெய் வேணும்னா நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவை ஊற்றும் போது நீங்கள் வந்து நல்லா கலக்கி ஊற்றுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து வெங்காயம் அந்த பருப்புலாம் வந்து சேர்ந்து அந்த குழி பணியாரத்தில் வரும். நீங்கள் அப்படியே மேலோக்கம் எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா அந்த பருப்போ இல்லை வெங்காயம்லாம் கீழே நின்றுடும், மாவு மட்டும்தான் வரும். அதனால் நல்லா கலக்கி ஊற்றிச்சிங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும். பாருங்க, இட்லி வந்து எப்படி சாஃப்டாக வரும், அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸோட மாவு அரைச்சி இட்லி செஞ்சேன். அதனுடைய லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். இந்த குழி பணியாரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயும் நம்ம ஊற்றிட்டோம். இது நான் சொன்னது இதுதான். நீங்கள் ஊற்றும் போது வந்து ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களால் திருப்ப முடியாது. ஏன்னா வந்து திருப்பும்போது அது உடஞ்சி அந்த மாதிரிலாம் வரும். அதனால் ஒரு 3/4 பங்கு வந்து மாவை ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு திருப்பத்துக்கும் ஈஸியாக இருக்கும். குழி பணியாரத்தோட ஷேப்பும் வந்து நல்லா அழகாக வரும். இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இங்கே பாருங்கள் நான் திருப்பி விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் 3/4 அதாவது 3/4 ஊற்றுறதுல எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பொறுமையாக நீங்கள் திருப்புங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எல்லா சைடும் நல்லா வெந்து இது மாதிரி பொன்னிறமாக இந்த பருப்பு வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து ஒரு சூப்பராக ஒரு குழி பணியாரம் ரெடி ஆகிடும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி எடுங்க. ஒரு சூப்பரான குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. அது கூடவே கார சட்னி எப்படி செய்யலான்றதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸையும் வாட்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். நிறைய ரெசிபி செஞ்சுருக்கு, எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, வாட்ச் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ.